செய்தால் நியாயமா? பேசி பேசி என் உடல் என்ன தீருமா? இல்லாமலே வாழ்வது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பார்க்க வந்தாங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. 2 நாளாக சுத்தமாக வீடியோவே போடல. எப்பா என்ன வெயில் அடிக்குது. நானும் மாசா குடிக்கிறோம், நொங்கு குடிக்கிறோம், மோர் குடிக்கிறோம். இருந்தாலுமே இந்த வெயிலை சமாளிக்க முடியல. நீங்களாம் வெயில் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நொங்கு எல்லாமே வெட்டி சாப்பிட்டுட்டு சுத்தமாக 2 நாள் சுத்தமாக வீடியோ போட முடியல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் படிக்கிற ஸ்டடி ரீசன் இருந்ததுனால மட்டும்தான் என்னாட்டி போட முடியல. கொஞ்சம் வெளில போகிற வேலையும் இருந்தது. நொங்கு எல்லாமே கொல்லையில் வெட்டினாங்க. அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இல்லை, மழை பெஞ்சுதா என்ன ரீசன் தெரில. பலாப்பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக வந்துட்டு வெடிச்சிட்டு அதுவே தானாக கீழே விழுகிறது, அழுகி விழுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. முள் எல்லாமே சின்னோண்டு தான் இருக்குது பாருங்கள். இருந்தாலுமே தானாக எல்லாமே கீழே விழுந்துருச்சு பழுக்காமலே. சரின்னு சொல்லிட்டு வெயிலில் போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கோம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி வெடிச்சு இருந்தது. இந்த வீடியோ என்றைக்கு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை எடுக்கிறது. இது இப்போதைக்கு பழுத்து சாப்பிட்டு ஆல்ரெடி சாப்பிட்டே முடிச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பழம். ஆல்ரெடி நான் பலாப்பழம் வீடியோ போட்டிருந்தேன். இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருந்ததுனால மட்டும்தான் நினைக்கிறேன். இன்றைக்கி கூட நான் இது என்றைக்கு எடிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கூட வெயில் தாங்காமல் அவ்வளோ முருங்கைக்காய் உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும். கொத்து கொத்தாக எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். நான் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு சாங்ஸில் எடிட் பண்ணி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்படியே வெயில் தாங்க முடியாமல் அதுவுமே ஒரு மாதிரி காஞ்சு போகிறது. இந்த இதில் கோழியுமே உட்கார்றதுனால அது வந்து முட்டை கொடுக்கணும். அப்புறம் நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி போட்டிருந்தேன், நம்மளோட பொரி கோழி போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு. அதில் ஃபுல் ரீசன் என்னாட்டி சொல்ல முடியல. நம்மளோட வெள்ளைக்கோழியை வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அடையில் உட்காரல. அதனாலன்னு சொல்லிட்டு நம்ம பொரி கோழியை தான் உட்கார வச்சுருந்தோம். அது பார்த்திங்கன்னா 12 முட்டையில் ஆல்ரெடி 4 முட்டையை சாப்பிட்டதுனால சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உட்கார. இது என்றைக்கு எடுக்கிற வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங். அதாவது நான் எடிட் பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை. ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு எங்கடா போகிறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. எங்கேயும் இல்லை, நான் மதுரையில் படிச்சுட்ருக்கேன். அந்த ரீசனுக்காண்டி எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி தான் இப்போதைக்கு போய்கிட்டுருக்கேன். எனக்கு செவ்வாய் 22ஆம் ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. எதனால் மதுரைக்கு போனேன் அப்படின்ட்டு அது ஒரு ரீசன் தனியாக நான் சொல்கிறேன். இப்போ எல்லாமே ட்ரெஸ் எல்லாத்தையுமே மடிச்சுட்டு இருந்தேன். எனக்கு மதுரையில் நான் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஆனால் இந்த தாட்டி நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண போகிறதில்ல, ஒருத்தவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா என்னாட்டி மறக்க முடியாத மெமரிஸ். அந்த மெமரிஸ்லாம் நாளைக்கு நைட்டு நான் ட்ராவல் பண்ணும்போது என்னோடய மினி பிளாக் வீடியோஸ், நான் இங்கேருந்து மதுரைக்கு எப்படி போகிறேன், என்ன பஸ் ஏறுறேன், ஃபுல் வீடியோ கொடுக்குறேன். அதுக்கு பதிலாக ரீசன் இடையில மினி பிளாக் வீடியோவுமே நான் கொடுப்பேன். பார்த்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் மதுரையில் 1 வீக் இருக்கிறதுனால நிறைய வீடியோஸ் கொடுப்பேன். யார் யாருக்கெல்லாம் மதுரை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ திருக்கல்யாணம், கொடிமரம் ஏறுறது, அழகர் ஆற்றுல இறங்குறது, எல்லா திருவிழாவுமே இப்போ நடக்க இருக்கும். அதுக்குள்ளே எனக்கு எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிடும். இருந்தாலும் அதுக்குமே நான் போவேன். ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.